சென்னை தாம்பரம் அருகே முடிச்சூரில் 43 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 400 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தொடர்ந்து வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அமைந்துள்ள முடிச்சூரில் 5 ஏக்கர் பரப்பளவில் ஆம்னி பேருந்துகளுக்காக தனி பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 117 பேருந்துகள் நிற்கும் வசதி உள்ளது. ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சுமார் 100 பேர் ஓய்வெடுப்பதற்காக 2 புதிய கட்டிடங்களும் இங்கு கட்டப்பட்டுள்ளன. ஆம்னி பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதேபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகில் 15 கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி 100 கால நினைவு பூங்காவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தவிர கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. அமைச்சர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகிகள் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் உட்பட மொத்தம் 58 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 3 திட்டங்களையும் திறந்து வைத்தார்.